7 வாதைகளை உடைய 7 தூதர். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். அப்போஸ்தலர் யோவான் வானத்திலே 7 வாதைகளை உடைய 7 தூதரை காண்கிறார். இது பெரிதும் ஆச்சரியமுமான அடையாளமாயிருக்கிறது. இந்த 7 தூதர்களால் தேவனுடைய கோபம் முடிகிறது. 7 தூதர்களுக்கும் தேவனுடைய கோப கலசங்கள் கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்கு இந்த கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றக்கூடிய கட்டளையும் கொடுக்கப்படுகிறது. கர்த்தராகிய தேவன் அந்தி கிறிஸ்துவை அளிக்கிறார். பூமியின் மேல் தேவனுடைய 7 கோப கலசங்களும் ஊற்றப்படும் போது அந்தி கிறிஸ்து முற்றிலுமாக அழிக்கப்படுவான். 7 தூதர்களுக்கும் தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் கொடுக்கப்படுவதை கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சாட்சியாக பார்க்கிறார்கள். அப்போஸ்தலர் யோவான் வானத்திலே தெரிகிற இன்னும் சில காரியங்களையும் காண்கிறார். அங்கே அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடல் இருக்கிறது. அந்த கண்ணாடி கடல் அருகே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தேவசுர மண்டலங்களை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். இவர்கள் மிருகத்திற்கும் அதன் சுரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள். கண்ணாடி கடல் அருகே நிற்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மோசேயின் பாட்டை பாடுகிறார்கள். மோசே தேவனுடைய ஊழியக்காரன். பரிசுத்தவான்கள் மோசேயின் பாட்டை பாடும்போது ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடுகிறார்கள். கர்த்தரையும் அவருடைய கிரியைகளையும் துதித்து பாடுகிறார்கள். கர்த்தருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். கர்த்தர் பரிசுத்தவான்களின் ராஜா. கர்த்தருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். பூமியில் உள்ள குடிகள் எல்லோரும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே பரிசுத்தராய் இருக்கிறார். எல்லா ஜாதிகளும் கர்த்தருக்கு முன்பாக வந்து தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாய் இருக்கிறது. கண்ணாடி கடல் அருகே நிற்கிற பரிசுத்தவான்கள் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள், பயபக்தியோடு பாடுகிறார்கள்.